தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். இதெல்லாம் சாதாரணமாக எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் சாதாரணமாக தெரியும். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 25 அதிகாரத்தில் 1-13 வரை ஓமானங்கள் சொல்லும்போது, ஓமைகள் சொல்லும்போது, அதாவது உதாரணங்கள் சொல்லும்போது இந்த காரியங்களை இயேசு சொன்னார். இந்த ஒரு விஷயத்தை சொன்னார். ஓமானம் இல்லாமல் அவர் எதையும் பேசலேன்னு இருக்கு. உலகத்தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்களெல்லாம் ஊமைகளாலே வெளிப்படுத்துவேன் என்று மத்தேயு 13:35 சொன்ன காரியங்கள், பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவிக்கிறேன்னு அதில் 11ஆம் வசனத்தில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார். பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படலை. அவர்களுக்கோன்னா வேதபாரர் பரிசேயர் பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு ரகசியங்கள் வெளிப்படலை. பங்கு பங்காக வகை வகையாக தான் சொல்லப்பட்டதே தவிர முழு ரகசியங்கள் வெளிப்படலை. அது ஆண்டவராகி இயேசு தான் அதை வந்து சொன்னார். மோசே உபாகமம் 29:29 மறைவானது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, வெளியாக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் தான் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ இந்த மறைவானதுன்னு சொல்கிறது அப்போ யார் சொல்லுவாங்க? கர்த்தருக்கே வெளிச்சம், அவரே தான்னா நமக்கு சொல்கிறது யார்? மக்களுக்கு. அப்போ அந்த மறைவானதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அது என்னது, எப்படி தெரியாமே போனால் அது நியாயமா என்று மக்கள் கேட்கும்போது அவனே தான் அதுக்கு விடை சொன்னான். உபாகமம் 18 அதிகாரத்தில் 15-20 வரை என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை சகோதரர்களாகிய உங்களுக்குள்ளே தேவன் எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுங்க, அவர் வாயிலிருந்து கர்த்தர் பேசுவார், அவர் தான் ஃபைனல். அவருக்கு செவி கொடாதவனை கர்த்தரே விசாரிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த உபாகமத்திலேயே அவர் இவர்ன்னு மரியாதையாக போட்டிருக்கு. கவனிங்க, தேவதூதர்கள் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் முதற்கொண்டு அவன் இவேண்டு தான் அதான் முதற்கொண்டு சொல்லியிருக்கே தவிர இயேசுவை மட்டும்தான் அவர் இவருண்டு வருது. அப்போ அவர் இவருண்டு எங்கே வருதோ அவங்களெல்லாம் நீங்கள் ஒன்று தேவனாக இருக்கணும், ஒன்று இயேசுவாக இருக்கணும், இல்லாட்டினா ஆவியானவராக இருக்கணும். அந்த வேறுபாடை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிஞ்சு கொள்வதுக்கு தான் தமிழ் மொழிபெயர்ப்பு மிக சிறப்பான மொழிபெயர்ப்பு என்று நம்ம சொல்கிறோம். உலக அளவில் எடுத்துக்கிட்டால் தமிழ் மொழிபெயர்ப்பு தான் சிறந்தது. லா என்ற அதெல்லாம் இங்கிலீஷில் வராது. தமிழ் சிறப்பு. கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடிமகன் பேசுனது தமிழ்னு சொல்லி சொல்கிறாங்க. 6000 வருஷம் சரித்திரம் சொல்கிறாங்க தமிழ். ஆகவே இடையில் வந்த மொழிகள் தேவனாலே தாறுமாறாக்கப்பட்டதே தவிர மூத்த மொழி வந்து தமிழ் தான் என்று அறிஞர்கள் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆகவே புதிய ஏற்பாடு கூட முத சீகன் பால்க்கு ஐயா தரங்கம்பாடியில் ஜெர்மனியிலிருந்து வந்து 17ஆம் நூற்றாண்டில் தமிழில் தான் புதிய ஏற்பாடு வெளியிட்டார். உலகத்திலேயே இந்தியாவில், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் தமிழில் தான் மொழிபெயர்த்தார். அவர் மொழிபெயர்த்து முடிச்சுட்டு பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கும் போது செத்துட்டார். ஆகவே கிதியோன் இன்டர்நேஷனல் கூட புதிய ஏற்பாடை தான் அதிகமாக அடித்து வெளியிடுறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க.
தேவன் வந்து இந்த புதிய ஏற்பாடை கனப்படுத்தியிருக்காரு, புதிய ஏற்பாட்டை ரகசியங்களை கொடுத்துருக்காரு. அந்த ரகசியங்களுக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து தான். அதை தான் மோசே சொன்னான். காலகாலமாக அப்படியே வரும்போது ஸ்திரீரிடத்தில் பிறந்த காலம் நிறைவேறும் போது இயேசு என்ற அவதாரத்தில் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்தார். இவர் தான் மோசே சொன்ன தீர்க்கதரிசி. இவர் தான், இவர் வாயிலிருந்து தான் கர்த்தர் பேசியிருக்காரு. நீங்கள் அநியாயமாக இவரை கொலை செஞ்சிட்டீங்க, ஆனால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், நாங்கள் அதுக்கு சாட்சிகள்னு சொல்லி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 22:15 என்ற வசனங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான் ரகசியங்களை வெளிப்படுத்தினார், முழு ரகசியங்கள். அதுக்கு பிறகு ஒரு ரகசியம் புதுசாக வர்றதில்லை. அப்படி புது ரகசியங்கள் எவன் சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன்னு கலாத்தியர் 1:8 இருக்கு. வானத்திலிருந்து ஒரு தூதனே வந்து சொன்னாலும் சபிக்கப்பட்டவன் இருக்கு. வானத்திலிருந்து வர்ற தூதன் யார் தெரியுமா? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அவங்க ஏற்கனவே கேருப்போட லூசிபரோட பரலோகத்தில் தேவனோடு இருந்தவங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியும், ரகசியம் தெரியும். தள்ளப்பட்டதுனால இந்த மக்களுக்கு புரியாத கொஞ்சம் முழு காரியங்கள் இவங்களுக்கு தெரியாதனால அவங்க அனுபவம் மக்களுக்கு இல்லையில. தேவனோடையே ஆராதனையில் அவங்களோடையே இருந்தவங்க கை மையமாக பிடிக்கப்பட்டு தள்ளப்பட்டாங்க. அசுத்தாவிகளாக மாறிட்டாங்க, பொல்லாத ஆவிகளாக மாறிட்டாங்க. அந்த ஆவிகள் அவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சதுனால இவங்களுக்கு தெரியாததுனால புது இயேசுவை, புது சுவிசேஷத்தை வேறொரு ஆவியில் ஏங்கி அவங்க சொல்லக்கூடும். அப்படி சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன் தான். ஏற்கனவே சபிச்சு தான் தள்ளினார். அதனால சொன்னார் பவுல், சபிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடாது. நானே சொன்னாலும் சரி, தேவதூதனுக்குள்ள நீதி தான் மக்களுக்கு. ஆனாலும் மக்கள் தேவசாயிலாக இருப்பதுனால, அவன் அறியாமல் செய்ததுனால, மனப்பூர்வமாக அவன் செய்யாதனால மன்னிப்பு கொடுத்தார். தூதர்கள் துணிகரமாக செஞ்சதுனால அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அன்னைக்கே நான் வந்து அக்னி கடலை அன்னைக்கே அவங்களுக்கும் அவங்க தூதர்களுக்கும் நியமிச்சிட்டார். அன்னைக்கே இந்த ரகசியங்கள்லாம் புதிய ஏற்பாட்டில் தான் நமக்கு தெரியுதே தவிர வேறு இல்லை. சொப்படம் கண்டேன், வெளிப்பாடு கண்டேன், அப்படியே அறை முழுவதும் பிரகாசமாக வெளிச்சம் வந்து எனக்கு ரகசியங்கள் சொன்னாருன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும் சாமி, அதெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கப்பா. நிருபங்களில் வெளியாக்கப்பட்ட, சுவிசேஷங்களில் வெளியாக்கப்பட்ட ரகசியங்களை நீ அறிஞ்சு புரிஞ்சு உனக்கு தெரிகிற மட்டும் மக்களுக்கு சொல்கிறது தான் உண்மையான ஊழியக்காரனே தவிர, அவன் வெளிப்பாடுகளை அவன் தரிசனங்களை சொல்லி அவன் பெரிய ஆளாக தன்னை காட்டுறது அல்ல. அப்படி காட்டினா அவன் அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி, பிசாசின் ஆவி. ஏன் பிசாசின் ஆவின்னு சொல்கிறோம்னா, பிசாசி தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்தினான், தேவனுக்கு சமமாக்குனான். தேவனை விட தன்னை உயர்த்தி என்னையும் தேவனை போல் ஆராதனை பண்ணுங்க, நான் ஒன்றும் சும்மா சாதாரண ஆள் இல்லை, அந்த மாதிரி எவன் நினைக்கிறானோ இன்றைக்கி, இயேசுவோட நான் பெரிய ஆள், அவர் சொன்னதை விட நான் அதிகமாக சொல்லுவேன், அவர் என்ன சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் என்ன இப்போ நேரடியாக தரிசனம் கொடுத்துரு சொன்னேன், இயேசுவே கரண்டில் என்கிட்ட பேசுகிறாருன்னு சொன்னால், இந்த சுவிசேஷங்கள் உள்ள இயேசு தான் ஒரிஜினல் இயேசுவே தவிர, அவன் கனாவில் சொல்கிறது, சொப்பனத்தை சொல்கிறது வேறொரு இயேசு. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி பெரும்பாலும் 99% வேறொரு இயேசுவை தான் சொல்கிறான். நம்ம இயேசுவை தான் சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஊன்னு. ஆனால் அவன் சொல்கிறது வேறொரு இயேசு என்பதை பகுத்தறிவோடு நம்ம அறிஞ்சிக்கிறணும். எப்படி நீங்கள் அறிஞ்சிக்கிற முடியும்னா, சுவிசேஷங்கள் நல்லா படிச்சிங்கன்னா இதில் உள்ள இயேசு ஒரிஜினல் இயேசு. இதையே கூட்டாமல் குறைக்காமல் அவன் அப்படியே சொல்லிட்டு போயிட்டான்னா அவன் நல்ல ஊழியக்காரன், போஸ்ட்மேன் மாதிரி. எனக்கு ஒரு தபால் வருதுன்னா அப்படியே அவன் பிரிக்காமல்
அதில் வந்து பில்டிங் மிஸ்டேக்குன்னு மாற்றாமல் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லாமல் கொடுத்துட்டு போகிறது தான் அவன் வேலையே தவிர, மற்றபடி அதில் திருத்தம் இருக்குது. அது பாஷை அப்படி இல்லை, மூல பாஷையில் அது ஒரு மிஸ்டேக்காக இருக்குது. பிரதர் இங்கே கொடுங்க, நான் திருத்தர்றேன். அது அவன் வேலை இல்லை, அவன் வேலை இல்லை. அப்படி செய்தால் அவன் கள்ள ஊழியக்காரன், கள்ள சகோதரன், கள்ள அப்போஸ்தலன், கபடமுள்ள வேலையால், கள்ள போதகர், கள்ள போஸ்ட்மேன். புரிஞ்சுக்கிங்க, இந்த புரிதல் ஒரு மணவாட்டி சபைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய சத்தியம் அதுதான். புத்தி உள்ள கன்னிகள் 5 பேர், புத்தி இல்லாத கன்னிகைகள் 5 பேர். 10 கன்னிகைகளை இயேசு இங்கே உதாரணமாக ஊமையாக அருமையான ஒரு ரகசியங்களை, பரலோக ரகசியங்களை இங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த பகுதியை வேத பாடம் மாதிரி யாராவது வாசிக்கிறீங்களா? மத்தேயு 25 1லேருந்து 13 வரை சத்தத்தை உயர்த்தி படிக்கிறீங்களா? இங்கே மைக்கில் வந்து இப்போ வாசிங்க சகோதரர். மத்தேயு 25 நல்லா தெரிஞ்சுக்குங்க, 1லேருந்து 13 வரை. ஆன் பண்ணுங்க. தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவங்களா இருந்தாங்க. புத்தி இல்லாதவங்க தங்கள் தீவட்டிகளை எடுத்துட்டு போறாங்க. என்னையோ எடுத்துட்டு போகல, கூட புத்தி உள்ளவங்க தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்க பாத்திரத்தில் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் எடுத்துட்டு போறாங்க. மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை அடைஞ்சு எல்லாம் தூங்கிட்டாங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்று அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது கன்னிகள் எல்லாரும் டக்குன்னு எந்திரிச்சு தாங்கள் தீவெட்டிகளை எல்லாம் ரெடி பண்ணாங்க. புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவங்களை பார்த்து, உங்க எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்க தீவெட்டிகளை அணைஞ்சு போகுது அப்படி சொல்றாங்க, கேட்குறாங்க. புத்தி உள்ளவங்க அதுக்கு மறுத்தரமா என்ன சொல்றாங்க? அந்த மாதிரி கிடையாது, எங்களுக்கு உங்களுக்கு நாங்க கொடுத்தோம்னா 2 பேருக்கும் போதாம போயிடும். நீங்க விக்கிற இடத்துல போய் உங்களுக்காக நீங்க வாங்கிக்கிங்க. அந்த மாதிரி அவங்க போகும்போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா ரெடியா இருக்கக்கூடியவங்க அந்த மணவாளனோடு கூட கனியாள வீட்டுக்குள்ள உள்ள பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. மற்ற கன்னிகள் அந்த 5 பேர் திரும்ப வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்கணும். அதற்கு அந்த மணவாளன், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதான் இதில் உள்ள கருப்பொருள், இதான் பாயிண்ட். இத்தனையும் சொல்லிட்டு அது எதுக்காக சொல்ல கடைசியில் ஒரு கருப்பொருள் இருக்கும் இல்லையா, அந்த இதுதான் அந்த 13ஆம் வசனம். மனுஷகுமார் வரும் நாளையாவது, நாளிகை சொடக்கு போடுறது கூட, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறது, அந்த இடத்த கூட நீங்க அறியாம நீங்க இருக்கிறதுனால விழித்திருங்கள். இதான் பாயிண்ட். நன்றி சகோதரரே. இப்போ இந்த பகுதியை தான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஏற்கனவே நீங்கள் பல முறை கேட்டிருக்கீங்க, நல்லது தான். கேட்டிருந்தாலும்
ஒருவன் எனக்கு விளக்கி சொல்லாவிட்டா எனக்கு எப்படி தெரியும்னு சொன்ன மாதிரி விளக்கக்கூடியவங்க விளங்கி பேசுகிறாங்களா இல்லை கரெக்டாக சொல்லலையா என்ற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ பேர் இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் மேலும் மேலும் நல்ல காரியங்களை திரும்ப திரும்ப விளங்குவது, விளக்கிக் கொள்வது, விளக்கி சொல்வது அவசியம். அது தப்பு இல்லை. ஆகவே இது எல்லாம் ஞான அர்த்தங்களாகும், எல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்களாகும். இப்போ இந்த கல்யாணம் என்பது சந்தோஷத்தை குறிக்கும். கல்யாணம் என்பது மன மகிழ்ச்சியை குறிக்கும். நம்ம சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது என்று வெளிப்படுத்தல் 19 நம்ம 7-8 படிக்கிறோம். கல்யாணம்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு வாழ்நாளில் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ கல்யாணம்னு சொல்லும்போது வாழ்நாளில் அவன் பிறந்த பிறப்பினுடைய அந்த ஒரு நன்மையை அன்னைக்குத்தான் அவன் வாழ்நாளில் அடைகிறான். மகிழ்ச்சி உச்சக்கட்டம் அதுதான். ரெண்டாவது, கன்னின்னு சொல்கிறது அர்த்தம் என்னென்னா கற்புள்ளவள்னு அர்த்தம். கன்னின்னா கற்புள்ளவள்னு அர்த்தம். கன்னி கழியாத பிள்ளைன்னு சொல்கிறோம்ல, கன்னி கழியாத பிள்ளைன்னா கற்புள்ள பிள்ளை. கற்பில்லாத கன்னி உண்டு, அது கன்னி அல்ல. கல்யாணம் வேணால் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் கற்பு இழந்திருப்பாங்க. கற்புள்ள கன்னின்னு சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துடைய மணவாட்டியை குறிக்கிறதாக ஆதி அப்போஸ்தலர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. 2 கொரிந்தியர் 11 2ஆம் வசனத்திலே பவுல் தன்னுடைய சபையை, கிறிஸ்தவ சபையை சொல்லும் போது என்ன சொல்றார் படிங்க. நான் உங்களை என்ன கன்னி, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான ஒரு வைராக்கியத்தை நான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். லேலுயா. சபையை கற்புள்ள கன்னி என்று அழைக்கப்படுகிறத கவனிங்க. எண்ணெய்ன்னு சொல்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். பாத்திரம் என்பது தன்னுடைய உடம்பை குறிக்கும். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த தெரிந்து கொண்ட நான் பாத்திரமாக இருக்கானே, இப்படிலாம் இருக்கு இல்லையா, வசனங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. பாத்திரம் என்பது நம்முடைய உடம்பு. அந்த பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அக்னியாக இருக்கிறாரு. அந்த அந்த அனல் தீவெட்டி ஆவிக்குரிய அனலை குறிக்கும். ஆவியிலே அனலாருங்கள் இருக்கு இல்லையா, ரோமர் 12:11 அந்த அனலை குறிக்கும். அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருந்தால் நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறார் சபையை. ஆவியில் அனலாக இருக்கிறது என்னுடைய ஊழியக்காரே அக்கினி ஜுவாலையாக நான் மாற்றுவேன்னு சொல்கிறார். தூதர்களை காற்றுகளாகவும் என்னுடைய ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலாகவும் செய்கிறாருன்னு இருக்கு. அந்த அக்கினி ஜுவாலையாக இருந்தால் தான் அவன் கடவுளுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். ஏனென்றால் தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அக்கினி வடிவமானவர் தான். அதனால தான் கோயிலில் விளக்கு ஏற்றுறோம், சூடம் போடுறாங்க. நம்ம கிறிஸ்தவ கோயிலில் மெழுகுவர்த்தி ஏற்றுறான், அவன் எண்ணெயை ஊற்றி தீய வைக்கிறான். எல்லாம் ஒன்று, ஒரே அர்த்தம் உள்ளது தான். தீபம், வெளிச்சம், ஜோதி, ஒளி, பொருள் ஒன்று தான். அவங்க பாஷையில் வித்தியாசம் இருக்கலாம். சமஸ்கிருதத்தில் ஒரு விதமாக பேசுவான், இந்தியில் ஒரு விதமாக பேசுவான், தமிழில் ஒரு விதமாக பேசுவான். அதனால் பொருள் ஒன்றே தவிர வார்த்தைகள், மொழிகள் வித்தியாசங்கள் இருக்கும். அதனால் அது வெவ்வேறு என்று பொருள் அல்ல. ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கற்புள்ள கன்னி 5 பேர் அதில் புத்தி இல்லாதவங்களாக இருக்காங்க. கற்பு இருக்கு, ஆனால் புத்தி இல்லாதவங்களாக இருக்காங்க. 5 பேர் புத்தி உள்ளவங்களாக இருக்காங்க. 2ஆக பிரிக்கிறார்.
5 என்பது ஒரு பகுதி, இன்னொரு 5 என்பது இன்னொரு பகுதி. ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, 5 பேர் கைவிடப்பட்டாங்க. இந்த கைவிடப்பட்டதுக்கு அடையாளம் என்ன? ஏன் கைவிடப்பட்டாங்க? எடுத்துக்கொண்டவங்களுக்கு அடையாளம் என்ன? ஏன் அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க? இந்த ரகசியங்களை தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்தா, புரிந்தா, விளங்கி கொண்டா இங்கே பூமியிலையும் நம்ம நல்லா இருப்போம், பரலோகத்துக்கும் போயிடலாம், மணவாளனோட மணவாட்டியாக போயிடலாம். அதுக்காக தானே கோயிலுக்கு வர்றோம், அதுக்காக தானே ஜபத்துக்கு வர்றோம். ரகசியங்களை சொல்கிறது தானே ஊழியக்காரன் இருக்கான். அழிஞ்சு போகிற காரியங்கள் எல்லாம் சொல்லி அதை கொடுப்பார், கார் கொடுப்பார், பங்களா கொடுப்பார், 10 மாடி கொடுப்பார், உங்களுக்கு இந்த செண்டை கொடுப்பார், உங்களுக்கு இந்த நிலத்தை கொடுத்தவரே சோத்திரம். மியான்மர் நாட்டில் இன்றைக்கி பூமி அதிர்ச்சி பார்த்துருப்பீங்களா டிவியில்? 75 வருஷம் இல்லாத ஒரு பூமி அதிர்ச்சான். இது வரைக்கும் 75 வருஷமாக அந்த மாதிரி ஒரு பூமி அதிர்ச்சி அந்த நாட்டில் வந்ததே இல்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துட்டாங்க. 700 பேர் முஸ்லீம்கள் தொழுதுகிட்டு இருக்கும்போதே அப்படியே பூமிக்குள்ளே போயிட்டாங்க. 700 முஸ்லீம்கள் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே. இதை விட அதிகமாக ஜப்பானில் வரப்போகுதான். இன்றைக்கி எச்சரிப்பு கொடுத்துருக்காங்க, ஜப்பானில் இதை விட அதிகமாக மக்கள் சாக போகிறாங்க. 3 லட்சத்துக்கு மேலே மக்கள் சாக போகிறாங்க. எத்தனையோ கட்டடங்கள் போகுது. இன்றைக்கி உள்ளவே அந்த ஆசீர்வாதம்னு சொல்கிறான் ஐயா. காரு, பங்களா, சொத்து, சுகம், ஜனங்க செத்து நாரிக்கிட்டு இருக்கு. அந்த நாத்தத்தில் ரொம்ப பேருக்கு வியாதி பரவி வைத்தியம் பார்க்க முடியல, டாக்டர்கள் இல்லை. கொஞ்சம் எண்ணி பாருங்கள், கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நம்ம சுகமாக இருக்கிறதுனால அசால்ட்டாக இருக்கக்கூடாது. மற்ற நாட்டில் உள்ளதான் நாளைக்கு நமக்கு இங்கே வரும். 2040 கடலோர பகுதி முழுவதும் அழிஞ்சிரும்னு சொல்லி இன்றைக்கி நாசா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. கடலோர பகுதியில் எத்தனை பெரிய பட்டணங்கள் உண்டோ எல்லாம் தண்ணி மட்டம் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ கடல் நீர் மட்டம் ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஏறி ஏறி வரும்போது 2040 வரும்போது கம்ப்ளீட்டாக டவுனுக்குள்ளே சிட்டிக்குள்ளே தண்ணி அப்படியே தண்ணி மேலே ஏறும்போது இப்போ கம்மா உடையும் போது ஊருக்குள்ளே வந்து அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும்னு சொல்லி இன்றைக்கி எச்சரிக்கிறாங்க. ஏதோ ஒரு அளவில் முழுசாக 100க்கு 100 இல்லாவிட்டாலும் ஓரளவில் ஒரு 80% கொஞ்சம் கணிக்கிறாங்க கரெக்டாக. ஏசு சொன்னார், விஞ்ஞானிக காற்று வரும்போது, மழை வரும்போது, செவ்வானம் வரும்போது இப்படிலாம் உண்டாகும்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி நடக்குதுன்னு அவரே ஒத்துக்கிறாரு. காலத்தை நிதானிக்க உங்களுக்கு என்னையே நிதானிக்க முடியலையா? இந்த காலத்தை ஏப்பா நிதானிக்கலைன்னு கேட்குறாரு அன்னைக்கு. அது மாதிரி விஞ்ஞானிகள், அறிவாளிகள் 1000 இருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய அந்த வருகைக்கு அவன் புரியாவிட்டா, அறியாவிட்டா, அவன் போகாவிட்டா, எடுத்துக்கொள்ளப்படாவிட்டா அவன் விஞ்ஞானம், அறிவு முழுவதும் வேஸ்ட்டு. இவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்கன்னு சொல்கிறாரு. விஞ்ஞானிகள் அஞ்ஞானிகள், ஆனால் மெஞ்ஞானிகள் தான் இயேசுவின் சீடர்கள், அவருடைய மனவாட்டி, புத்தியுள்ள கன்னி மெய்யான விஞ்ஞானிகள். ஆகவே இந்த புத்தி உள்ளவர்களுடைய அடையாளம் என்ன? புத்தி உள்ளவர்களுடைய அடையாளம் என்ன? நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதை மாதிரி நம்ம மாற்றிக்கிற முடியும். சும்மா மொட்டையாக சொல்லக்கூடாது. 1வதாக புத்தி உள்ளவங்களுடைய அடையாளம் என்ன? ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். புத்தி உள்ளவங்களுடைய அடையாளம் என்ன? ஒரு 5 பாயிண்ட். முதல் பாயிண்ட்டு, என்னைய கூட கொண்டு போனார்கள். புத்தி உள்ளவங்க செஞ்ச விஷயம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, போதும், என்ன தேவையில்லை. ஆனாலும் ஒரு வேளை லேட் ஆகிட்டா, முன்னு ஆயிட்டா, ஏதாவது ஒரு இருந்தால் எக்ஸ்ட்ரா என்ன வேணும்?
புது டயரு காரு புதுசாக இறக்குனாலும் எக்ஸ்ட்ரா ஒரு டயரை ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்க? ஏதாவது ஆயிட்டா, வெடிச்சிட்டா, ஏதாவது ஒரு கோளாறு ஆயிட்டா, நடு தெருவில் நடு வீதியில் வண்டி நிற்காம டக்குன்னு வேறு டயரை மாற்றி ஊர் போய் சேர்றதுக்கு தான் அந்த காரியம். ஒரு உலக மனுஷனுக்கு அவனை ஞானம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் புத்தி. அதான் புத்தி உள்ளவன். ஆகவே கூட எண்ணெயை கொண்டு போகிறாங்க எக்ஸ்ட்ரா. ஆகவே தேவ பிள்ளைகளே, எண்ணெய் வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கு. பாத்திரம் நம்முடைய உடம்பை குறிக்கும். இந்த உடம்புல அளவாக இருந்தால் போதும்னு நினைக்காம பாத்திரம் நிரம்பி வழியணும். அதான் எக்ஸ்ட்ரா. லேலுயா. இயேசு கிறிஸ்துடைய பாத்திரம் நிரம்பி வழிஞ்சது. தேவன் அபிஷேகம் பண்ணினார். உலகத்தோற்றம் முதல் சியோனிலே சங்கீதம் 2:6 உலகத்தோற்றம் முதல் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் நிரம்பி வழிஞ்சதுனால தான் அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கக்கூடியவராய் சுற்றி திரிந்தார். பேதுரு சொல்கிறான். அதை படிங்க. தேவன் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் நன்மை செய்கிறவராய் பிசாசில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கக்கூடியவராய் சுற்றி திரிந்தார். லேலுயா. அபிஷேகம் ஏதோ ஒரு அளவாக இருந்தால் போதும்லாம் நினைக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா அபிஷேகம் இருக்கணும். ஏன்? ஏழைகள் எளியவங்களை சுகமாக்க, பிசாசி உள்ளவங்களை விடுதலையாக்க, நன்மை செய்ய, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டியது அவசியமாக இருக்கு. நிரம்பி வழிஞ்சால் தானே மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். லேலுயா. புத்தி உள்ளவங்களுடைய அடையாளம் நிரம்பி வழியக்கூடியவங்களாக இருக்கணும். ஏதோ ஒரு அளவில் ஆவியில் நிறையிறது அப்படி, ஆனால் அப்படி போதாது, நிரம்பி வழியணும். அதுக்கு அடையாளம் என்ன? நன்மை செய்கிறவராய் நீ சுற்றி தெரியணும், இயேசுவை போல. லேலுயா. இரண்டாவதாக, வருகையின் சத்தத்தை, கடைசி கால செய்திகளை, வருகையின் சத்தத்தை கேட்டார்கள். ரெண்டாவது, இன்னைக்கு நீங்கள் உண்மையிலேயே நீங்கள்லாம் புத்தி உள்ள கன்னிகைகளாகிய சபையோர்கள் என்று தான் உங்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா இங்கே சொல்கிறதெல்லாம் கடைசி கால செய்தி தான், சத்தியங்கள் தான், ஆழமான அனுபவங்கள் தான், உண்மையான சத்தியங்கள் தான். இதை நீங்கள் கேட்குறீங்கன்னா பாக்கியவான்கள் இல்லையா? உலகத்தில் ரெண்டாவது யூடியூப்புக்கு உள்ளவங்களுக்கு ரெண்டாவது போகுது. உங்களுக்கு லைவாக முதல் பலனை நீங்கள் பெறதுனால உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம், பொக்கிஷம், அந்த மகிமை உங்களுக்கு வருது. லேலுயா. அந்த சத்தத்தை அவங்க கேட்குறாங்க. 2. மூன்றாவதாக, உடனே ஆயத்தப்படுத்தினாங்கன்னு இருக்கு. ஆயத்தம்னா ரெடி ஆகுறாங்க. உடனே சத்தம் கேட்ட உடனே ரெடி ஆகுறாங்க. எதை வச்சு ரெடி ஆகுறாங்கன்னா, கடைசி கால சத்தியங்கள் அடையாளங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்ன அடையாளம் வரும்போது இன்ன அடையாளம் வரும், இது வரும்போது அடுத்து ரெண்டாவது இது வரும், இது வரும்போது அடுத்து இதுதான், அப்படி அந்த அடையாளம். ட்ரெயினை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில். சிகப்பு லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மஞ்சள் லைட்டு போடுவாங்க. அப்போ கொஞ்சம் ஓஹோ பக்கத்தில் வந்துருச்சோ. அப்புறம் பச்சை லைட் போட்ட உடனே வந்துருச்சு, உடனே ரெடியாக பச்சை லைட் போட்டாச்சு. அந்த மாதிரி பிரசங்கம் கேட்டுக்கிட்டே நீங்கள் இருக்கும்போது யாருக்கு பின் யார் வருவா, யாருக்கு பின் எது நடக்கும், அதுக்கு பிறகு எது நடக்கும், அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால புத்தி உள்ளவங்க கரெக்டாக கணிக்கிறாங்க.
உதாரணமாக 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் அந்தி கிறிஸ்துவை பற்றியும் வருகை பற்றியும் எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றியும் அந்த 3 காரியங்களை அடையாளங்களை சொல்கிறான். எடுத்துக்கொள்ளப்படுதலை சொல்லும்போது படிங்கம்மா, 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 1 படிங்க. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களுக்கு வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது ஒரு வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வருகிற தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் இந்த வந்துருச்சு சமீபமாக இருக்குன்னு சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் டென்ஷன் ஆகாமலும் இருங்க. எந்த வகையில் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி. இதுக்கு முன்னாடி நிறையா பேர் மோசம் பண்ணியிருக்காங்க. இந்த வருகை தேதியை குறிச்சிருவாங்க, வருஷத்தை குறிச்சிருவாங்க, ஏசு இந்த தேதியில் வந்துடுவார்னு சொல்லிடுவாங்க. அவங்கெல்லாம் ஏமாத்துக்காரங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் யெகோவா சாட்சிக்காரங்க செஞ்சுருக்காங்க, செவன்த் டேக்காரங்க செஞ்சுருக்கிறாங்க, அதிலிருந்து பிரிஞ்ச பைபிள் மாணாக்கள் செஞ்சுருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி வந்துட்டாருன்னு சொல்லி கடைசியில் வராமல் போயிடுச்சு. அதான் உங்களை ஏமாத்தாதபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடையாளம் என்ன? ஏனென்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. லேலுயா. இந்த கேட்டின் மகன் பாவ மனுஷன் யாரு? அந்தி கிறிஸ்து. நமக்கு தெரியும். அந்தி கிறிஸ்து இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கானா இல்லையா? வெளிப்படலை. அந்தி கிறிஸ்துடைய ஆவிகள் இன்னைக்கு நிறையா இருக்கே தவிர அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் இன்னும் வரல, வருவான். அவன் வெளிப்பட்ட உடனே நம்ம சுதாரிச்சுக்கிறோம். ஆகா வந்துட்டான்டா, அடையாளம் வந்துருச்சு, ரெடியாக இருப்பாங்க. அதான் புத்தி உள்ளவர்கள். லேலுயா. மந்த புத்தி உள்ளவனுக்கு புரியாது, விளங்காது, கேட்க மாட்டான். அதான் மந்த புத்தியாக இருளாச்சே அவன் புத்தி. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவனுக்கு தானே மறைபொருளாக இருக்கும்னு சொன்ன மாதிரி அவன் கெட போகிறான். சிலுவையின் பற்றி உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாக இருக்கு. அவனுக்கு அது எவ்வளோ சொன்னாலும் விளங்காது. அதனால் விளங்க மாட்டான் அவன். அந்த அர்த்தம்தான், கைவிடப்படுவான். புத்தி உள்ளவர்கள் அந்த வருகையின் சத்தத்தை கேட்பதோடு கூட அந்த காலம் வந்த உடனே ரெடி ஆவாங்க. வெளிப்படுத்தல் 19:7 அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். லேலுயா. மனைவி, இயேசு கிறிஸ்துடைய மனைவி ஆயத்தப்படுத்துறா, தன்னை ரெடி பண்றா. அப்பாவை வெறுக்கிறா, அம்மாவை வெறுக்கிறா, உலகத்தை வெறுக்கிறா, உலக சிநேகத்தை வெறுக்கிறா, பட்டத்தை வெறுக்கிறா, காரு பங்களா ஆடம்பரங்களை வெறுக்கிறா. வெளிப்படையாக சில பெண்கள் பெரிய பணக்காரிகளாக இருந்தாலும் வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆண்டி பண்டாரம் கூட பின்னாடி ஏன் போகுது? வெளிப்படையாக ஒரு அடையாளம் சொல்கிறேன். ரொம்ப பிடிச்சிருச்சு அவரை, ரொம்ப லவ் பண்ணி, ரொம்ப பெரிய, ரொம்ப காதலிச்சு, ரொம்ப பாசமாயிடுச்சு. அதனால் வீடு வேணாம், பொருள் வேணாம், சொத்து வேணாம், சுகம் வேணாம், ஜாதி வேணாம், ஜனம் வேணாம், ஒன்றும் வேணாம். சாப்பாடு கூட வேணாம் ஐயா, நல்ல சாப்பாடு கூட வேணாம் ஐயா, ஒரு அரை வயிறு சாப்பாடு கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல, இவரோடு தான் வாழ்வேன், இல்லாட்டா சாகுறேன்னு செத்து போகிறாங்களே. வெளிப்படையாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? எவ்வளவு இதெல்லாம் அடையாளம் இல்லையா? நிழலாட்டம் இல்லையா? ஆவிக்குரிய வகையிலே மணவாளனாகிய இயேசுவுக்காக தன்னைத்தானே வெறுத்து, உலகத்தை வெறுத்து, சிற்றின்பங்களை வெறுத்து, உலக ஆடம்பரங்களை, ஆசாபாசங்களை வெறுத்து, உலக இன்பங்களை வெறுத்து, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் இயேசுவை பின்பற்றக்கூடியவரே ஆயத்தப்படுத்துகிற நல்ல மனவாட்டியை தவிர, புத்தி உள்ள மனவாட்டியை தவிர வேற அல்ல. லேலுயா. நாலாவதாக, மற்றவர்களை விட
தன்னையே அதிகமாக எண்ணினார்கள். அதாவது உன்னை போல பிறரை நேசி அப்படின்னு இருக்குல்ல, அப்போ பிறரை நேசி, எங்களுக்கு உதவி செய் அப்படின்னு என்ன கேட்குறவங்க உதவிக்காரங்க கேட்டால், ஆமாம் உன்னை போல் பிறரை நேசின்னு சொல்லிட்டார்ல கர்த்தர், அப்போ நான் இருக்கிறது இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க என்னைய கொடுத்துருவோம்னு கொடுத்தாங்களா? ஏன் கொடுக்கல? அந்த வசனத்தை மீறலை, அந்த வசனம் தப்பாக அவங்க சொல்கிறாங்க. இவன் அதுக்கு கரெக்டாக விளக்கம் கொடுக்கணும், கொடுக்க தெரியாமல் தப்பாக நினச்சது தான். தன்னை போல பிறரை நேசின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? தன்னை நேசின்னு அர்த்தம். ரெண்டாவது இடத்துல தான் பிறர், அப்படி தானே? பிறர்னு சொல்கிறதே உங்களுக்கு அடுத்து பிறர், அந்த பிறர் அதானே. புறம் அப்படின்னா என்னது? உங்களுக்கு அடுத்து தான் புறம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். 2 அங்கிகளை உள்ளவன் சொல்லுங்க, பிறருக்கு 2ஐயும் கொடுத்துருன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? ஒன்று தான் கொடுக்க சொன்னார். என்ன ஒன்றை நீ வச்சுக்க, அதான் விவரம். 2ஐயும் கொடுத்துட்டு போங்க. அது முட்டா பையன் அறிவாளி இல்லைல்ல. 2 அங்கி இருந்தால் 1 கொடு, 1 இருந்தால் நீயே வச்சுக்க, கொடுக்காத. இருக்கிறதே 1 நீ கொடுத்துட்டு நீ என்ன செய்ய போகிற? அது அறிவாளித்தனமா? அது புத்திசாலித்தனமா? சொல்லுங்கள். அதுபோல் என்னையும் கேட்குறாங்க, நேரம் ஆயிடுச்சு, அணைய போகுது உங்கள் அம்புன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கும் அணையத்தான் போகுது. அந்த எண்ணெயை நாங்கள் ஊற்றிக்கிட்டா எங்களுக்கு பிரகாசமாக இருக்கும், போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கும் பத்தாது, எங்களுக்கும் பத்தாது, 2 பேரும் இருட்டில் கிடக்க வேண்டியதான். அதனால் புத்தி உள்ளவங்க கொடுக்கலைன்னு சொன்னாங்க. முக்கியமான கட்டத்தை நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது. முக்கியமான ஸ்தானத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்காரு, அதை இன்னொருத்தனை கொடுக்கக்கூடாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுங்க. உங்களுக்கு தான்னா உங்களுக்கு தான். அது மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கு பேர் என்ன? இரக்கம் இல்லாதவன் அந்த அர்த்தம் இல்லை, புத்தி உள்ளவன் அர்த்தம், விவரமாக இருக்கான்னு அர்த்தம். அதான் புத்தி உள்ளவங்க அடையாளம். 5வதாக இயேசுவுடன் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். 5வது, மணவாளன் வந்துட்டாரு, சரி அவங்க வாங்க போயிருக்காங்க கடைக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அவங்களோட வந்து சேர்ந்து போவோம்னு இல்லாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம்லான்னு சொல்லி அவன் கிடைக்கிறான், நம்ம போயிடுவோம்னு போயிட்டான். அதான் அறிவாளி. ஒன்றா தான் வந்தோம், ஒன்றா தான் போவோம் அப்படிலாம் கணக்கு இல்லை. நமக்குள்ள வாய்ப்பை பயன்படுத்திக்கிறணும், அதான் விவரம். அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைச்சிருக்கேன். அந்த திறந்த வாசல் திறந்துக்கிட்டு இருக்கும்போதே உள்ளே போயிடணும். சரி அப்புறம் பார்த்துக்குருவோம். 120 வருஷம் யோனாவினுடைய காலத்திலே பேழை கதவு 120 வருஷம் திறந்தே இருந்ததாக சில சரித்திர சான்றுகள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா மனுஷனுடைய ஆயுசு நாட்களே 120 வருஷம் வரைக்கும் இருந்தது. அப்போ அந்த 120 வருஷம் கதவு திறந்திருக்கு, எவனும் உள்ளே போகலை. நோவாவும் அவன் மனைவியும் மகனும் மருமக்கள் தான் போனாங்களே தவிர, கீழ்ப்படிந்த அந்த சில மிருகங்கள் தான் போச்சே தவிர எல்லாரும் போகலை. கடைசியில் கர்த்தரே கதவை அடைத்தார். இவன் அடைக்கலை, இவன் அடைச்சிருந்தா இவன் திறந்து விட்டுருப்பான். கர்த்தரே அடைக்கிறார். கர்த்தர் தான் திறக்கணுமே தவிர அவர் அடைச்சதை மனுஷன் திறக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு கிருபையின் வாசல் திறக்கப்பட்டிருக்கு. பேழை சபை திறக்கப்பட்டிருக்கு. 120 வருஷம் சொல்கிறது இன்றைக்கி 2000 வருஷம் தாண்டி கிருபையின் காலம் நீடிக்கப்பட்டிருக்கு. திறந்திருக்கு. திறந்த வாசலை இதோ உனக்கு முன்பாக வைச்சிருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷ சபைகளுக்கு இயேசு சொல்கிறாரு.
திறந்த வாசலை வச்சுருக்கேன்னு சொல்லுவேன். இந்த வாசலில் முந்தி போகிறவன் விவரம் உள்ளவன் பார்த்துக்குருவா. அவங்க கடைக்கு போயிருக்காங்கல்ல, ஒன்றா தான் வந்தோம் ஒன்றா தான் போவோம்னா முட்டா பையன் கதவை அடைச்சாச்சுன்னா எல்லாருமே கைவிடப்படுவாங்க. விவரம் உள்ளவன் உள்ளே போகிறான். யார் விவரம் உள்ளவன் புத்தி உள்ளவன் யார்? ஏசாயா 26:2 படிங்க. ஏசாயா 26:2 சத்தியத்தை கைகொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. என்ன ஜாதி? நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்க. சத்தியத்தை கைகொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி தான் உள்ளே பிரவேசிக்கும். எல்லாரும் போக முடியாது. சத்தியத்தை கேட்குறதா கை கொள்றதா? கை கொள்ளணும். கேட்குறது பாக்கியம்தான், கேட்குறதே பாக்கியம்தான். கை கொண்டா ஒரிஜினல் முழுமை அடையுது. கை கொள்ளாவிட்டா சாப்பிடாட்டா சாப்பாடு எதுக்கு? கஷ்டப்பட்டு சோறு பொங்கி திங்காட்டினா, சமையல் பண்ணி வச்சுருக்கீங்க சாப்பிடாட்டினா, நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா சட்டை தச்சு அயன் பண்ணி வச்சுருக்கீங்க போடாட்டினா, அது மாதிரி சத்தியத்தை நல்லா கேட்குறீங்க, அதன்படி நடக்காவிட்டா பிரயோஜனம் இல்லை. ஆகவே சத்தியத்தை வேதத்தை வாசிக்கிறவர்களும் சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். காலம் சமீபத்திருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:3 இருக்குது. கை கொள்ளக்கூடியவங்க அந்த வாசலில் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். அவங்க புத்தி உள்ளவர்கள். லேலுயா. இதுதான் 5 அடையாளம். புத்தி உள்ள அந்த கன்னிகைகளுக்கு அடையாளம். கற்பாக இருக்காங்க, கன்னியாகவும் இருக்காங்க, புத்தியாகவும் இருக்காங்க. இந்த 3 சேர்ந்தது தான் மணவாட்டி இடத்துக்கு வருது. லேலுயா. 2வது புத்தி இல்லாத கூடிய அடையாளம் என்ன, அதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அதுவும் ஒரு 5 பாயிண்ட் தான். புத்தி இல்லாதவங்களுடைய அடையாளம் என்ன? 1வதாக எண்ணெயை எக்ஸ்ட்ரா கொண்டு போகலை. முதல் அடையாளம் முன் ஜாக்கிரதை இல்லை. பார்த்துக்குருவோம்யா, அப்புறம் என்ன இப்போ என்ன அவசரம், என்ன பார்த்துக்குருவோம், நாளைக்குள்ள வேலையை இன்றைக்கே செய்யணும், அதான் புத்திசாலி. நாளைக்கு தானே பார்த்துக்குருவோம்னா நான் தோற்றுருவான். 100க்கு 100 மார்க் வாங்கினோம்னா பாஸ் ஆகிடுவான். பாஸ் மார்க்கை 35 தானே, இதை போயா வாங்கக்கூடாது. அசால்ட்டாக படித்தாலும் நான் படிச்சிருவேன்னா ஃபெயில் ஆகிடுவான் தானே நடைமுறை. ஆகவே கூடுதலாக என்ன எடுத்துகிட்டு போகாத அந்த மக்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று தீர்மானிக்கப்படுது. 2வதாக எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு இருக்கு. எண்ணெய் உள்ளவன் தூங்கலாம், எண்ணெய் இல்லாதவன் தூங்கலாமா? எண்ணெய் உள்ளவன் தூங்கலாம், அவனுக்கு என்ன இருக்கு. எண்ணெய் இல்லாதவன் அந்த தாமதத்தை பயன்படுத்தணும். அதான் புத்திசாலி. கர்த்தர் இன்னும் ஏன் வரலன்னா நீ வந்தா நீ போவியான்னு தான் பேச்சு. இவன் என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி, ஏன் கர்த்தர் வரல, ஏன் இன்னும் சொல்லி வரல, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, வர்றேன்னு சொன்னவர் வரல 2000 வருஷமா வராமல் இருக்காருன்னா உன் கெதி என்ன வந்தா? நீ அதுக்கு ஆயத்தமா ரெடியா? அது நினைக்க துப்பு இல்லை, அவரை குறை சொல்ற. தாமதத்தை பயன்படுத்திக்கொள். அவர் தாமதிக்கிறார்னா அதில் விவரம் இருக்கு, பயன்படுத்திக்க. 2 பேதுரு 3:9 படிக்கிறீங்களா? 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் அப்படி நினைக்கிறதுனால கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து, இந்த வசனம் கவனிங்க, தாமதமாயிராமல், வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் என்னைக்குமே தாமதம் பண்ண மாட்டாரு.
உனக்கு ஏன் இந்த தாமதமாக தெரியுதுன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கார் தவிர வெயிட் பண்ணலை. தாமதியை அப்படியே வராமையே போயிடும் அந்த அர்த்தம் இல்லை. நீ கட்டக்கூடாது, நீ கைவிடப்பட்டக்கூடாது. ஒருத்தனும் கெட்டு போவது தேவ சித்தம் இல்லை. ஒருவராது கெட்டு போவது தேவ சித்தம் இல்லை, அங்கே போட்டிருக்கு. ஆனால் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ண மாட்டாருன்னு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு. படிங்க. முப்பத்தி 6 படிங்க. தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கணும். பொறுமை கடலிலும் பெரிதுன்னு சொல்கிறாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அவரே பொறுமையாக இருக்காருன்னா உனக்கு என்னப்பா? பரிசுத்தம் இருந்தால் இன்னும் பரிசுத்தமாக, நீதி உள்ளவனா இன்னும் நீதியை செய்ய. நீ முழுமை அடையலை என்பது தான் அது அர்த்தமே தவிர ஆத்திரப்படவோ அவசரப்படவோ கூடாது. அப்புறம் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். தாமதம் பண்ணவே மாட்டார். நீ அப்படி நினைக்கிற, ஆனால் பண்ண மாட்டார். அப்புறம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராதென்று கர்த்தர் சொல்கிறாரு. நாமோ கிறிஸ்தவர்களாகி நாமோ கெட்டு பின்வாங்கிறவன் கெட்டு போகிறான். கெட்டு போக நம்ம பின்வாங்காமல் ஆத்துமா ஈடேற, பணம் பங்களா கார் ஈடேற இல்லை, உன் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்கள் புத்தி உள்ளவர்கள். லேலுயா. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கோட்டை விடுறவன், அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன், பெரிய பணக்காரன் என்று பேரே தவிர அவன் ஒரு காலம் அவன் முட்டா பையனாக தான் இருக்கானே தவிர. அதான் ஆண்டவர் மதிகேடனேன்னு சொன்னார். லூக்கா 12:20 மதிகேடனே, உன் ஆத்துமா இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? முட்டா பையனே, இவ்வளவுலாம் சேர்த்துட்டேன்னு சொல்றியே. இன்றைக்கி பூமி அதிர்ச்சி நாட்டில் பாருங்கள், 30 மாடி கட்டடம் அப்படியே விழுந்துச்சான். 30 மாடின்னா இங்கே இருக்குது, சீட்டு கட்டு மாதிரி அப்படியே விழுந்து. ஏன் மேலே தொட்டி வச்சுருக்கான், குளியல் தொட்டி, குளிக்கிற கடல் மாதிரி உள்ளதும் மேலே கடலை கட்டி வச்சுருக்காயா. இந்த பூமி அதிர்ச்சியில் ஒரு குழுக்கவும் தண்ணி அப்படியே கொட்டி அதில் ரொம்ப பேர் சேர்த்துட்டாங்களா. நீ கழுகை போல உயர போனாலும், நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓபதியா 1:4. அவருக்கு மேலே நீ அறிவாளியா? அவருக்கு மேலே நீ ஞானியா? அவருக்கு மேலே நீ கெட்டிக்காரனா, விஞ்ஞானியா? அவர் உனக்கு ஒரு காரியம் வச்சா தப்ப முடியுமா? நீயே தப்ப முடியுமா? ஒரு சின்ன நரம்பு இழுத்து விட்டால் உன்னால் எந்திரிக்க முடியாது. பெரிய கெட்டிக்காரன் மாதிரி பேசுகிற, ஒரு சின்ன நரம்பு இழுத்து விட்டால் அவ்வளோதான். மனுஷன் அவ்வளோ பலவீனம் உள்ளவன். அவன் பேசுகிற பேச்சை பார்த்தா அடேங்கப்பா. ஆகவே முன் யோசனை இல்லாமல் தூங்கிட்டான். அந்த நேரத்தை காலத்தை பயன்படுத்தலை. இன்றைக்கி தாமதிக்கிறாருன்னா பயன்படுத்திக்க. இந்த கிருபையின் காலம் அடைபட்டு போகுது. கிருபையின் காலம் அடைபடும் முன் நொறுங்குண்ட இருதயமாய் முன் செல்வார் யார்? எமில் ஜெபிசிங்க ஐயா. அன்னைக்கு நல்ல மிசரி தாகமுள்ள அருமையான ஒரு ஐயா, நல்லா பாடிட்டார். நாட்கள் கொடிதாய் மாறப்போகுதே. இந்த காரியத்தை முன் செல்றவன் யார்? உண்மை உள்ள பரிசுத்தவான்கள், தாகம் உள்ளவங்க நம்ம தமிழர்கள் நிறைய இருக்காங்க. தென்பகுதியிலிருந்து எழும்பின மக்கள்
வட இந்தியாவில் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க, இன்னும் ரத்த சாட்சியாக மறிச்சிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் இன்னும் ஊழியம் செஞ்சு மறிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிள்ளைகளை கூட பார்க்க முடியல. டோனாவூரில் போய் விட்டுறாங்க, பிள்ளைகள்லாம் டோனாவூரில் கிடக்கு. அப்பா அம்மாவை பிள்ளைய பார்க்க முடியல, பிள்ளைகளை அப்பா அம்மா பார்க்க முடியல. இன்றைக்கும் கரண்டில் தியாகிகள் இருக்காங்க. நாட்களை பயன்படுத்திக்கிறணும், காலத்தை பயன்படுத்திக்கிறணும். ஒருத்தர் சாகும்போது முங்கிக்கிட்டு இருக்கும்போதே சுவிசேஷம் அறிவிச்சிட்டு முங்குனானா, சாகும்போது நீச்சல் அடிச்சுக்கிட்டு அவன் சாக போகிறான். அந்த நேரத்தில் ஒருத்தர் இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்காக பலி கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து, உனக்காக ரட்சிப்பை உண்டாக்க இயேசு விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவ சொல்லிட்டு அப்படியே மூழ்கிட்டான். சாகும்போது கூட சுவிசேஷம். தேவ பிள்ளைகளே, நாட்களை பயன்படுத்திக்க. தாமதிக்கிறாருன்னா சும்மா தூங்கக்கூடாது சோம்பேறி மாதிரி. மனித பிறவி உனக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னா ஏதாவது ஒன்று நீ உன்னால் நன்மை செய்யணும். பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாக இருக்கணும்னு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. ஏழை வீட்டு எளிய நிலைமையில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஐயா இன்றைக்கி உலகமே போற்றக்கூடிய, திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் அவருடைய உழைப்பு, தியாகம், நேர்மை, இளைஞர்கள் மேலே உள்ள பாசம், இதெல்லாம் நமக்கு யார்? தேவதூதர்களா அவங்க? கடவுள் அவதாரமா? நம்மை போல மனுஷன் தானே, சாதிச்சிருக்கான்ல. அப்படி ஏதாவது சாதி ஐயா, இயேசுவுக்காக ஏதாவது நீ செய், ஏதாவது உன் பேர் உண்டாகட்டும். இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறேன்னா இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கு. ஐயா அவன் இருக்கிற இடமே தெரியாமல், நல்ல பையன், இருக்கிற இடம் தெரியணும். தெரியாமல் இருக்கிறது என்ன நல்லவன்? மலை மேல் உள்ள பட்டணம் மறைஞ்சிருக்க மாட்டாது. விளக்க கொளுத்து மரக்காலில் மூடி வைக்காதீங்கன்னு சொல்கிறாரு. விளக்க தண்ணீர் மேல் வைங்க, அது வீட்டில் உள்ள யாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதுபோல் உங்கள் நல்ல காரியங்கள், நல்ல வெளிச்சங்கள், நல்ல கிரியைகள் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய அளவில் இருக்கணுமே தவிர இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும்னா அது என்னது? ஏன் என்ன இருக்குது? தூங்கலாம். நீ தூங்கலாமா? உனக்கு என்ன இல்லையே? உன் கெதி என்ன? தூக்கத்தை விரும்பாத, விரும்பினா நீ தரித்திரனாவாயின்னு நீதிமொழிகள் இருக்குது. ஏன் சோம்பேறியே, இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கட்டும், இன்னும் நல்லா கை முடக்கி தூங்கட்டும், நல்லா அந்த கதவு நிலையில் ஆடுற மாதிரி சோம்பேறி படுக்கையிலேயே பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு பல்ட்டி அடிக்க, இங்கே பல்ட்டி அடிக்க, இப்படி சுத்த, அப்படியே ரவுண்டாக சுத்த. அவன் சோம்பேறி. கடைசியில் பிச்சை கேட்டாலும் கிடைக்காது அவனுக்கு. பிச்சை கிடைக்கல. ஐயா எங்களை கொடுங்க, கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க. கேவலமாக இல்லை? ஒரு மனுஷன் கையேந்தலாமா? மனுஷன் நம்ம நொண்டியா நுடமா? நீ என்ன குஷ்டரோகியா நீயே? ஏன்டா கையேந்தனம்? ஆவிக்குரிய வகையில் ஜெபத்துக்கு சொல்கிறேன். ஐயா நீங்கள் உங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க, ஐயா இங்கே ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு பொம்பளை ஒரு காலையில் ஒரு சகோதரி சொல்லிச்சு, டிவி போட்ட உடனே சொல்லிச்சு, ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்த உடனே ஏதாவது கஷ்டம் வந்த உடனே டிவியை போடுவேன். அங்கே அந்த ஐயா பேசுவார், என் பேரை சொல்லி கூப்பிடுவார். அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். சாட்சி சொல்லிக்கிட்டு இன்றைக்கி செட்டப் பண்ணி அவன் உகந்த சாட்சியாக இருக்கும் போல் இருக்கு, செட்டப் பண்ணி சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டு அவன் அப்போ புத்தி தானே அவனுக்கு இருக்கும். உனக்கு தேவைன்னா இயேசுவை தேடு, தேவனை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுன்னு சொல்லி கொடுக்குற துப்பு இல்லை. உடனே பேரை சொல்லி கூப்பிடுவாரான். வந்து டிவி போடுமா ஒரு பொம்பளை. ஏன் அப்பா மாதிரியே இருக்கான் ஐயா, கோட்டு டை எல்லாம், அவன் மண்டை, அவன் பேச்செல்லாம் அப்பா மாதிரியே இருக்கான். ஏசப்பா மாதிரி தான் நம்ம இருக்கணுமே தவிர மாம்ச அப்பா மாதிரி இருக்கக்கூடாது. இயேசுவை போல மாறுங்க. என் பிள்ளைகள் என்னை மாதிரி மாறக்கூடாது, இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதே. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. மரியாள் அம்மா சொன்னாங்க. அது இல்லை பரிசுத்தவான்கள். நாங்களும் உங்களை போல பாடு உள்ள மனுஷன் சொல்லி சட்டையை கிழிச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கன்னு இயேசு பக்கம் தள்ளி விடுறது இதான் உண்மை உள்ள ஊழியக்காரன். இன்றைக்கி தன் பக்கம் ஆளுகளை சேர்க்குறாங்க.
ஏதாவது வியாதி நீங்கணுமா, மலைக்கு வா. ஒருத்தன் சொல்கிறான் என்னை கட்டி பிடிச்சிட்டா நோயே தீந்துரும்னு சொல்கிறான். என்னை கட்டி பிடிங்க, நோய் தீந்துடும். கிறிஸ்தவனையா நான் சொல்கிறது? கிறிஸ்தவனை சொல்கிறேன். என் சபைக்கு வந்தால் எல்லாம் சரியாக போயிடும். ஒரு திட்டம் வச்சுருக்கேன், இளம் பங்காளர் திட்டம். அதில் உன் பிள்ளையை சேர்த்தா எல்லாம் சரியாக போயிடும். இப்படியா சொல்லி கொடுக்குறது? இப்படியா சொல்லி கொடுக்குறது? எங்களை நோக்கி பார்க்கறது என்ன? நாங்களும் உங்களை போல பால் உள்ள மனுஷர் தானே. வீணான தேவர்களை ஏப்பா கும்பிடுறீங்க? வானத்துக்கு பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்க. நாங்கள் உங்களை போல ஒரு சாதாரண மனுஷன், ஊழியக்காரன், அவ்வளோதான். ஐயா ஊழியக்காரன்னா வேலைக்காரன், அடிமை, அந்த அர்த்தம் தான். இன்னைக்கு உள்ளவன் அப்படி இருக்கானா? அதனால் தயவு செய்து இன்றைக்கு உள்ள ஆளுகளை தயவு செய்து பின்பற்றாதீங்க. இன்றைக்குள்ள டிவியை பார்க்காதீங்க, பிரசங்கம் கேட்காதீங்க. எல்லா இலையில் வச்சு கடைசியில் தண்ணி ஊற்றுற மாதிரி நல்லா சொல்கிற மாதிரியே இருக்கும், கடைசியில் அவன் புத்தியை காட்டிடுவான். அதனால் தயவு செய்து இன்றைக்குள்ள போதர்களையோ ஆட்களையோ டிவியிலையோ பிரசங்கங்களையோ எந்த நாயையும் நம்பாதீங்க. கோபத்தில் தான் நான் சொல்கிறேன். நான் இருக்கேன்னா என் வார்த்தையை பிடிச்சிக்க, என்னையும் விட்டுரு. நான் யார்? நான் ஒன்றுமே இல்லை. சத்தியத்தை பிடிச்சிக்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். லேலுயா. ஆகவே சோம்பேறிகள் தூங்கினாங்க, முன் யோசனை இல்லாமல் தூங்கினாங்க. சோம்பேறிகள் தூங்கினாங்க, அதனால் அவங்க புத்தி இல்லாதவங்க. மூன்றாவதாக வருகையின் சத்தம் கேட்டார்கள், ஆனால் ஆயத்தமாக இல்லை. அவங்களுக்கு சத்தம் கேட்டது, புத்தி உள்ளவர்கள் சத்தம் கேட்ட மாதிரி இவங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு. வருகையின் சத்தம் கேட்டுச்சு. சோம்பேறிகளுக்கும் நல்ல சத்தியம் தெரியும், நல்ல உபதேசம் தெரியும். ஆண்டவர் அவங்களுக்கும் கேட்க பண்ணியிருக்காரு, அவங்களுக்கும் செய்ய வச்சிருக்காரு, அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆயத்தமாக இல்லை. அதாவது என்ன இல்லை, ஆயத்தமாக இல்லை. பிச்சை கேட்குறான். ஐயா ஐயா கொஞ்சம் என்ன கொடுங்க, ஐயா என்ன கொடுங்க, அடந்து போகுது. ஏன் கேவலமாக இல்லை? உன் கை இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. வாங்கிறதை பார்க்கலாம் கொடுப்பதே ஆசீர்வாதம், கொடுப்பதே நல்லது. இயேசு சொன்னது. இயேசு என்ன பெரிய பணக்காரனா பிறந்தாரா? வரி கட்ட கூட காசு இல்லை, சாதாரண தச்சு வேலை செஞ்சார். சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அவன் நினச்சா பெரிய அரண்மனையில் பிறந்திருக்கலாம், ராஜாதி ராஜா பிள்ளையாக பிறந்திருக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா பிறந்திருக்காருன்னு சொன்னாங்க. அந்த அளவில் ராஜா அம்சம் உள்ளவர். ஒரு ஏழை மரியாதை தெரிந்து கொண்டார், ஒரு அடிமையின் ரூபத்தை தெரிந்து கொண்டார். சாதாரண ஒரு ஏழையா அவர் தன்னை காட்டிக்கிட்டார். ஏன்? ஏழையாக இருந்தும் சாதிக்க முடியும், ஏழையாக இருந்தும் அவர் முன்னேற முடியும், பேர் வாங்க முடியும். ஏழையாக இருந்தும் உலக அளவில் ஃபேமஸ் ஆக முடியும். பணக்காரராக இருந்து ஃபேமஸ் ஆகிறது பெருசு இல்லை, ஏழையாக இருந்து ஒருத்தன் ஃபேமஸ் ஆகிறதாயா பெருசு. லேலுயா. ஆகவே வருகையின் சத்தத்தை கேட்டு ஆயத்தமாகலை, ரெடி ஆகலை. ரொம்ப பரிதாபம். இன்னைக்கு எச்சரிக்கிறேன், யூடியூப் வாயிலாக பார்க்குற தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, வருகையின் சத்தம் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் வந்துக்கிட்டு இருக்கு. நாட்டுக்கு நாட்டு சண்டை அதிகரிச்சிருச்சு, இன்னும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன் மியாமா நாட்டில் அவ்வளோ பூமி அதிர்ச்சி, மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான், சண்டை நடக்குது அந்த நாட்டில். உள்ளூர் போர் நடக்குது. ஐயா இது எங்கே போய் தொலைய? திரும்ப திரும்ப அங்கே அவ்வளோ கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே சண்டை போட்டுருக்காங்கன்னா வாரி கொண்டு போக மட்டும் உணராமல் இருக்கிறாங்க. அந்த அர்த்தம் தானே இது? அந்த அர்த்தம் தானே? உணர்வு இல்லை மக்களுக்கு. இந்த காலங்களில் நீ ஆயத்தப்படணும், தவறான உபதேசங்களுக்கு போயிடக்கூடாது. இன்றைக்கி அவவே ஒரு சின்ன சின்ன வட்டம் போட்டு இதான் சபை, இதான் ஊழியம், இதான் அப்படின்னு சொல்கிறான். யார் சொன்னாலும் தப்பு. அது தேவன் ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்க முடியாத தேவனை. அவர் உலக ரட்சகர். இதோ நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன், என்னை பின்பற்றுக்கு இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுவை பின்பற்று, ஸ்தாபனத்தை பின்பற்றாத. ஒரு செத்து போகிற மனுஷனை, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை பின்பற்றாத.
ஒரு கொள்கையை பின்பற்றாத. ஒவ்வொரு சபைக்கு ஒரு கொள்கை வச்சுருக்கான், அதை பின்பற்றாத. எந்த கொள்கையும் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது. யாருக்கு நீ அடிமையாக்கக்கூடாது. எந்த மனுஷனும் உன்னை அடிமையாக்க விடாத. என்னை முதற்கொண்டு சொல்கிறேன், நாம் எல்லாம் சமம். என் காலை நீங்கள் கழுவுறீங்க, உங்கள் காலை நான் கழுவுறேன், சமம். நம்ம யாருக்கு யார் எஜமானம் இல்லை, யாருக்கு யார் கெட்டிக்காரன் கிடையாது, யாருக்கு யார் அடிமை கிடையாது. ஆண்டவர் போதகரமாகி நான் இருக்கேன், உங்களுக்கு முன்னாடி பணிவிடக்காரனாக இருக்கேன்னு சொல்கிறார் இயேசு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு கால்களை கழுவினது போல நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் எங்க? இன்னைக்கு உள்ளவன் எங்க? காலை அமுக்கி விடுறான்னு சொல்கிறான். இன்னைக்கு உள்ளவன் காலை அமுக்கி விடு. அதனால் தயவு செய்து இன்னைக்கு உள்ள தசு புசுன்னு 4 இங்கிலீஷ் பேசிட்டு அவன் அறிவாளின்னு அர்த்தமா? அவன் கெட்டிக்காரன்னு அர்த்தமா? பிஷப்புன்னு போட்டுக்கிட்டு அவன் அறிவாளியா? ரெவரண்டுன்னு போட்டு அவனுக்கு பெரிய மேதைன்னு அர்த்தமா? செத்து போகிற நாய். பிஷப்புன்னு சொல்கிற எவனையும் நம்பாதீங்க, எவனுக்கும் அடிமையாகாதீங்க, எவனுக்கும் கீழ்ப்படியாதீங்க. நம்ம இயேசுவை விடவாயா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறாரு. அவரை விட்டுட்டு உன்னை எதுக்குடா நான் நம்பணும், உன்னை எதுக்குடா பின்பற்றணும்? உனக்குன்னு ஒரு கூட்டம் சேர்க்குற, உனக்குன்னு ஒரு வட்டத்தை போடுற, உனக்குன்னு ஒரு சட்ட திட்டங்களை போடுற, அதில் ஆட்களை சேர்க்குற, என்ன நியாயம்? தயவு செய்து கிறிஸ்தவர்களே, ஊழியர்களே, நீ ஞானவானாக இருந்தால் உனக்கு இந்த வார்த்தையில் நீ புரிஞ்சுக்கிடுவ. முட்டா பையனாக இருந்தால் புத்தி கெட்டவனாக இருந்தால் உனக்கு எப்படிடா விளங்க போகுது? புத்தி இல்லாத கன்னிகள் விளங்க மாட்டாங்க, புத்தி உள்ளவங்க தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, ரெடியாகு, ரெடியாகு. 5வதாக பிச்சை கேட்டார்கள், என்னையே கூட கொண்டு போகவில்லை. 4வது அதுதான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜெபத்தை பிச்சை கேட்காதீங்க. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா எனக்காக உபவாசம் பண்ணுங்க, ஐயா எனக்காக கண்ணீரோடு நீ என்னடா புரிஞ்சுக்கிட்டு இருக்க? ஏன் ஓ வகுத்துக்கு நீ தான் சாப்பிடணும். நீ சின்ன பிள்ளையாக இருந்தால் உன்னை ஊட்டி விடலாம். நீ பெரியவன் ஆகிட்ட நீ மற்றவனுக்கு ஜெபிக்கணும். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபை விசுவாசிக கிறிஸ்தவன் ஜெபிச்சான், கூடி ஜெபிச்சாங்க வீட்டில். அப்பேற்பட்ட பேதுருவையே ஆண்டவர் இவங்க ஜெபத்தை கேட்டு விடுதலை ஆக்கலையா? ஏன் அப்பேற்பட்ட இயேசு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலையா? உங்களுக்கு அந்த சக்தி இருக்குது, நீங்கள் தேவ பிள்ளைகள். கேளுங்கள், கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான். சந்தேகப்படாதீங்க. எதுக்கு அடுத்தாலும் பாஸ்டரை நோக்கி போகாதீங்க. நானும் ஒரு பாஸ்டர் தான், நான் சொல்கிறேன் பாருங்கள். எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம். அவர் யார் பாவம்? அவர் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கார் பாவம். அவர் என்ன உங்களை நீங்கள் தான் காணிக்க கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுத்து தான் அவர் பிழைக்கிறார் பாவம். நீங்கள் எல்லாம் காணிக்க கொடுக்குறீங்க, தசமம் பார்க்க கொடுக்க முழு நேரமாக அவர் கத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஏதோ அதை வச்சு பிழைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னையா சக்தி இருக்கே? நீ ஜெபிச்சு அவன் ஜெபம் பண்ணி உனக்கு சுகமாகிற அளவில் சக்தி இருந்தால் தான் உங்ககிட்ட காசை கேட்க மாட்டானே. அவன் அப்படியே 5 அப்பத்து 5000 பேர் அப்படியே அல்லேலியா தோத்திரம் சொன்ன உடனே கட்டுக்கட்டாக வந்துடும்ல வீட்டில். உங்ககிட்ட எதுக்கு அவன் வாங்கணும்? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நாம் எல்லாம் மனுஷர்கள், சாதாரண மனுஷர்கள். யாருக்கு யார் அடிமையாக்காதீங்க, பெரியவன் ஆக்காதீங்க, எவனும் பெரிய ஆளை ஆக்காதீங்க, மனுஷனுக்கு மனுஷன் அடிமை ஆக்காதீங்க. ரொம்ப பாவம், அது ரொம்ப பாவம். இயேசுவை போல உன்னை நீ மாற்றி இயேசுவுக்கு சமமாக்கி இயேசுவிட உன்னை உயர்த்தி ஜனங்களை இயேசு பக்கம் போக விடாமல் உன் பக்கம் திருப்புற பாரு, உனக்கு தண்டனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன். ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்க்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு அந்த நாளில் உனக்கு தான் சொல்லுவார். ஜாக்கிரதை, இன்னைக்கே நீ மனம் திரும்பிட்டா உனக்கு நல்லது. அதனால் யாருக்கிட்டையும் பிச்சை கேட்காதீங்க, ஜெபத்தை பிச்சை கேட்காதீங்க, யாருக்கும் அடிமையாக போகாதீங்க, எவங்கிட்டையும் கேட்காதீங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும்னா அது அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்தாவி தான் கேட்க சொல்கிறார். பரிசுத்தாவி தான் கேட்க. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவனுக்கும் பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லை. புறஞ்சாதிக வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பரிசுத்தாவியானவர் எல்லாரும் மேலே இறங்குறாரு.
அப்போஸ்தலர் 10:44. அவங்கெல்லாம் ஞானசானமே வாங்கலையா. மாம்சமான யாவருக்கும் அவர் சொந்தக்காரர், எல்லாருக்கும் இறங்குறாரு. நீ கேட்டால் அவனுக்கு கொடுப்பாரு. இதுக்காக ஒருத்தன் ட்ரைனிங் கொடுக்குறானா, பயிற்சி கொடுக்குறானா, காசை கட்ட சொல்கிறானா, அங்கே போய் நீ பிறக்கா ஊழியம்னு காசை கட்டிக்கிட்டு ஈன்னு அவன் பல்ல காட்டி உங்ககிட்ட காசை வாங்கிட்டு இருக்கான். நீ அங்கே போய் ஏமாந்துக்கிட்டு இருக்க. தேவனிடத்தில் கேடு, நிச்சயமாக அவர் புறக்கணிக்க மாட்டார். கூப்பிடுகிற காக்க குஞ்சிக்கே அவர் உதவி செய்கிறவர் உனக்கு கொடுக்க மாட்டாரா? சொந்த பிள்ளை நீ கொடுக்க, உனக்காக உயிரை கொடுத்தவர், ரத்தம் கொடுத்தவர், மற்றதெல்லாம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லேலுயா. 5வது சொல்லி முடிக்கிறேன். புத்தி இல்லாதவங்களுடைய அடையாளம் என்ன? பூட்டிய வீட்டை தட்டினார்கள். 5வது அடையாளம். ஏன் பூட்டியாச்சே, பூட்டு போட்டாச்சே, அங்கே போய் தட்டி பிரயோஜனம் இருக்கா? கதவுகள் அடைக்கப்பட்டாச்சே, எல்லாம் போயிட்டாங்க உள்ள. எங்களுக்கும் திறக்கணும்னா அடுத்த ஒரு ரவுண்டு வராது. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவன் கைவிடப்படுவான்னா, கைவிடப்பட்டவன் இரத்த சாட்சியாக தான் நீ போகணுமே தவிர, அல்லது மறுதளிக்கணுமே தவிர, திரும்ப மனவாட்டி இடத்துக்கு நீ வரவே முடியாது. தட்டுறாங்க. சத்தம் என்ன வருது? நீங்கள் எவ்விடத்தாரோ நான் அறியேன். தெரியாது. அக்கிரமம் செய்காரன் என்னை விட்டு அகண்டு போங்க, அந்த அர்த்தம் தான். தெரியாது. அதனால் அவர் சொல்ல வர்ற காரியம் இப்போ இதெல்லாம் நடந்துருச்சுல, நடக்கலை, ஒரு கனவு மாதிரி நினச்சிக்கோங்க, ஒரு கனவு கண்ட மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் 13ஆம் வசனத்தில் சொல்லி முடிக்கிறேன். திரும்ப எடுங்க. மத்தேயு 25:13. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நாளையாவது, அந்த நிமிஷமாவது நீங்கள் அறியாமல் இருப்பதினாலே எப்படி இருங்க? விழித்திருங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. திரளான ஆஸ்தி இருந்தும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. திரளான சொத்து சுகம் இருந்து அது அவனுக்கு பரலோகம் அல்ல. உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன? அதான் விழிப்பு, அதான் அறிவாளி, அதான் புத்திசாலி. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் அவருக்குள்ளே அடங்கியிருக்குன்னு கொலோசியரில் 2:3 இருக்கு. அவர் உனக்குள்ளே இருந்தால் அந்த அறிவு புத்தி எல்லாமே உனக்குள்ளே வந்துடும். லேலுயா. இந்த உலகத்திலேயே இயேசு ஜீவனை மட்டும் கொடுக்கல, புத்தியும் கொடுத்துருக்கிறார். இந்த வசனம் சொல்லி முடிக்கிறேன். புத்தி கொடுத்துருக்காரு, நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு கொடுத்துருக்காரு புத்தி. உலக மக்களுக்கு உலக புத்தி இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய புத்தியை இயேசு கொடுத்துருக்காரு. 1 யோவான் 5:20. 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு என்ன கொடுத்திருக்கார்? புத்தியை கொடுத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கியா? தேவகுமாரனை அறிகிறதுக்கு, சத்தியமுள்ள தேவனை அறிந்து கொள்றதுக்கு உனக்கு புத்தியை கொடுத்துருக்காரே, அந்த புத்தியை நீ பயன்படுத்தியிருக்கிறியா? புத்தியை கொடுத்துட்டாரு, கொடுக்க போறாருல்ல, கொடுத்துட்டாரு, அதை நீ பயன்படுத்தியிருக்கிறியா? இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார். அதை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க சிலர். மேலே உள்ளது எங்கடா போய் தொலைய? ஒரு வசனத்தில் ஒரு உறுப்பு கூட கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே நம்பணும், பேசணுமே தவிர, நீ பாதி சிசர் பண்ணிவிட்டு நீ மெய்யான தேவன் இவர் தான் இந்த சொல்லிட்டார்ல இதுதான் நீ ஒரு தற்கூரியாக இருந்தீங்கன்னா நீ என்னத்தை நீ சத்தியத்தை அறிய போகிற? நீ மனவாட்டி இடத்துக்கு எங்கேயா வரப்போகிற? புத்தியை கொடுத்துருக்கிறார். தேவன் அறிகிறதுக்கு புத்தியை கொடுத்துருக்கிறார். இயேசுவை அறிகிற அறிவில் புத்தியை கொடுத்துருக்கிறார். சத்தியத்தை அறிகிற அறிவில் புத்தியை கொடுத்துருக்கிறார். இதுதான் புத்தி உள்ள கன்னிகைகள். புத்தி உள்ள கன்னிகைகள். அதனால் புத்தி உள்ள கன்னிகைகளாக, புத்தி உள்ள மனவாட்டியாக, புத்தி உள்ளவர்களாக இந்த காலத்தில்
புத்தியை பயன்படுத்தி இயேசு ஏற்படுத்தின இந்த புத்தியில் நம்ம தேர்ச்சி பெற்று வளர்ந்து மணவாட்டி இடத்துக்கு, புத்தி உள்ள கன்னிகள் என்ற அந்த இடத்துக்கு வருவோமாக. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை தருவாராக. புத்தி இல்லாத கன்னிகளை எச்சரிப்பாக எடுத்துக்குங்க. புத்தி உள்ள கன்னிகைகளை மாதிரிகளாக எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை தொடர்ந்து படிங்க, நிருபங்களை தொடர்ந்து படிங்க, பழைய ஏற்பாட்டுக்கு போகாதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.